வெல்கம் டு V2Ads தமிழ் சேனல். இந்த வீடியோ பொறுத்தவரை நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இது ப்ரொக்யூர்மெண்ட்டோடைய ப்ராசஸ் ஃப்ளோ. அது இப்போ நார்மலாக ப்ரொக்யூர்மெண்ட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் ப்ராடக்ட் நெகோஷியேட் பண்ணி அது எப்படி வெண்டரை செலக்ட் பண்ணுறது, அதை எப்படி இப்போ கூட்ஸை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது. நார்மலாக பர்ச்சேசிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் சின்ன ப்ராசஸ் தான். அது நீங்கள் போய் போகிறீங்க, பொருளை வாங்குகிறோம், வந்துடும், ஆர்டர் கொடுக்குறோம், வரோம். இதுதான் பர்ச்சேசிங்க்கும் இப்போ ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட்டோடைய ப்ராசஸ் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்வஸ்டேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. ரெக்வஸ்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டீமுக்கு போகுது. ப்ரொக்யூர்மெண்ட் டீமில் ஃபினான்ஸ் டீம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவ் கொடுக்கலாமா வேணாமான்னு பார்ப்பாங்க. அப்ரூவாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் ஜென்ரேட் பண்ணுவீங்க. பர்ச்சேஸ் ஆர்டர் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RFQன்னு சொல்லுவோம், ரெக்வஸ்ட்டு ஃப்ரம் கொட்டேஷன்ஸு. நீங்கள் மல்டிபிள் கொட்டேஷன்ஸ் நீங்கள் வாங்குவீங்க. மல்டிபிள் கொட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டார் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். அது சூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் திருப்பி அந்த நெகோஷியேட் பண்ணி பார்க்குறோம். ப்ரைஸிங் நெகோஷியேட் பண்ணி கேட்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூட்ஸ் ரிசீவ் பண்ணுறீங்க. ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவ் பண்ண ப்ராடக்ட்டை கரெக்டாக செக் பண்ணி ரிசீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான இன்வாய்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க, பே வெண்டாருக்கு பேமெண்ட்டு வாங்கி கொடுக்கணும். இதுதான் ப்ரொக்யூர்மெண்ட்டோட ப்ராசஸ்ஸு. ஒன்ஸ் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராடக்ட் நீங்கள் என்ன ரீசனுக்காக வாங்கலை அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் டீம்லேருந்து சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.